ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா இருக்குன்னு பாப்பீங்க. உங்களுக்கு பாதி தான் விசிபிள் ஆகுது. இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். இதுல ரொம்ப ஹையஸ்ட் ஆகி அதாவது ஸ்னாப் டிராகன் 8 புஜிக் புஜிக் கேமராக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. பட் ரிசல்ட்ஸ் அந்த அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் பார்க்கவே ரொம்ப பெருசாவே இருக்கும். அண்ட் நம்ம கையில இருக்க ஒரு நோட்டா இல்ல நார்மல் ஃபிளாக்ஷிப் போனா இது ரெண்டுமே இல்லை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்ட்ட கேட்டீங்கன்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நோட் பேடுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவு ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் போனா லான்ச் பண்ணிருக்க ஃபோன் தான். சாம்சங்ல இருந்து புதுசாக லான்ச் பண்ணேன் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 7. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்துருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பார்க்குற டேப் டு டெக் சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். சாம்சங்ல இருந்து லான்ச் பண்ண இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மேஜரான அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பத்தி பார்க்க போனோம். இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணல எவ்வளவு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா இருக்குன்னு பாப்பீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெசல்ஸ் அந்த அதுவும் இல்லாம உங்களுக்கு ஃபோன் பார்க்கவே ரொம்ப பெருசாவே இருக்கும். அண்ட் ஹேண்டில் பண்ணவே கொஞ்சம் வெயிட் அண்ட் இதா ஸ்டஃப்டாவே இருந்துச்சு ஃபோன் வச்சிருக்கும் போது. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காவே லான்ச் பண்ண ஃபோன் தான் பாத்தீங்கன்னா ஃபோல்டு 7 லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4.2 mm திக்னஸ் தாங்க இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம நீங்க க்ளோஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதாவது நம்ம நார்மலா உங்க ஃபிளாக்ஷிப் ஃபோன் மாதிரி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.9 mm கிடைக்க போகுது. இதை நம்ம S25 கம்பேர் பண்ணா அதோட இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காவே தான் இருக்கு. ஸோ S25 பாத்தீங்கன்னா அது நார்மல் ஃபோன். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபோல்டு ஃபோன்னாவே கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்லே ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லிம்மா இருக்கிறது மட்டும் இல்லாம இதோட வெயிட்டை பத்தி செக் பண்ண போனா உங்களுக்கு 217 கிராம் தான் வெயிட் இருக்கு. நீங்க எந்த ஃபோல்டு எடுத்தாலும் அதாவது நீங்க கூகுள்ல போனாலும் இப்போ புதுசா லான்ச் ஆன விவோல போனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமராக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. பட் இந்த வாட்டி கேமரால இம்பார்ட்டன்ஸ் தந்து அண்ட் பாத்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராகவே தந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி கேமரால என்னென்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா 200 மெகா பிக்சல் அண்ட் செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா அதாவது வைட் ஆங்கிள் கேமரா பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆக போகுது. லாஸ்ட் டெலிஃபோட்டோ கேமரா பாத்தீங்கன்னா 10 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மெகா பிக்சல்ல கொடுத்துட்டு வராங்க. முன்னாடி வந்து ஜென்ரேஷன்ல இதுக்கு என்ன மேஜர் அப்டேட்னு பாத்தீங்கன்னா இதுல 200 மெகா பிக்சல் கேமரா அதுவும் பிரைமரியில 200 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. சும்மா நம்பருக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. கேமரா டெஸ்ட் பண்ணும்போது ஓரளவு மேட்ச் ஆச்சு. அதாவது S25 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா அந்த அளவுலாம் கொடுக்கல. அதாவது அதுல 200 மெகா பிக்சல் இருந்துச்சு. பட் அவ்வளவு குவாலிட்டிலாம் இதுக்கு வரலன்னு தான் சொல்லுவேன். பட் ஜஸ்ட் நம்பர்ல தான் போட்டிருக்காங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன்ல ஒரு கேமரா கொஞ்சம் நல்லாவே மேஜர் அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல கொடுத்திருக்க ஃப்ரேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆமர் அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ முன்னாடி கொடுத்த ஜென்ரேஷனோட இது கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராவே இருக்க போகுது. ஃப்ரண்ட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் செராமிக் ஷீல்ட் 2 ப்ரொடெக்ஷனோட கொடுத்திருக்காங்க. அண்ட் மெயின் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷனோட கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரெண்டு டிஸ்பிளேயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு செக்யூராவே இருக்க போகுது. அண்ட் டிராப் டெஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம இந்த கடையில பண்ணா நம்மள தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பட் நம்ம டிராப் டெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேமேஜ் இருக்க போறது இல்ல. பத்தி பார்க்க போனா உங்களுக்கு அந்த வேக்ஸ் சர்ஃபேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த டிஸ்பிளே வச்சு இங்க பார்க்கும்போது உங்களுக்கு வேக்ஸ் சர்ஃபேஸ் ரொம்பவே உங்களுக்கு கம்மி பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது லைட்டா அந்த வேக்ஸ் இருக்கு சர்ஃபேஸ் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நல்லாவே உங்களுக்கு கிளார் அடிக்க ஆரம்பிச்சது. பட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 6.5 இன்ச்சஸ் கவர் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெசல்ஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ணி உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் மெயின் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணு தான் சொல்லுவேன். அண்ட் அந்த கலர் அந்த பிரைட்னஸ் எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு சூப்பரான அப்டேட்டா தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த ஜென்ரேஷன்ல கூட உங்களுக்கு பெசல்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. பட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே பாத்தீங்கன்னா டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அது 128 ரெஃப்ரெஷ் ரேட்டிங்ல கொடுத்திருக்கனால உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 50% அதிகமா கொடுத்திருக்கதா சொல்றாங்க. போன ஜென்ரேஷன்ல பார்க்க போனா உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப டென்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ரொம்ப கம்மி பண்ணி உங்களுக்கு இந்த வாட்டி அப்டேட் உங்களுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. வீடியோ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு 2K சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. எப்பவும் போல இது ஃபிளாக்ஷிப் போன். அதுவும் ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட்லயே இருக்கு. பிரைட்னஸ் பத்தி பார்க்க போனா உங்களுக்கு 2600 நெட் பிரைட்னஸே கொடுத்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோர்லயும் அவுட்டோர்லயும் உங்களுக்கு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பொதுவாக நம்ம ஃபோன் இந்த ஃபோல்டபுள் ஃபோன்லாம் வாங்குறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஃபுல் டிஸ்பிளேல உங்களுக்கு வீடியோலாம் அதாவது படம்லாம் பார்க்கும்போது அது மூவிஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக விசிபிள் ஆகணும்னு தான் பார்ப்போம். பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபோனில் எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி தான் விசிபிள் ஆகுது. இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். IP ரேட்டிங் பற்றி பார்க்க போனால் IP48 ரேட்டிங் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. கலர் வேரியண்ட்டை பற்றி பார்க்க போனால் 3 கலர் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போனால் உங்களுக்கு ப்ளூ ஷேடோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் ஷேடோ இருக்குது. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இது 3 கலர்ல எது அட்ராக்டிவான கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேடோ ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்கு. அண்ட் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாது. பிசிக்கல் ஓரியன்டேஷனை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 3.2 Gen 1ல கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மைக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் ப்ராசஸரை பற்றி பார்க்க போனால் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் ஆகி அதாவது ஸ்னாப் டிராகன் 8 எலைட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம கேலக்ஸிக்காகவே டிசைன் பண்ண ப்ராசஸராக கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் விளாண்டு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கை கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே தான் இருக்குது. பிஜிஎம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா கேம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 128 ரெஃப்ரெஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபோனில் விஷன் பூஸ்டர் இருக்கனால உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே தெரிய போகுது. அதுவும் அந்த கலர் பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4400 mAh தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் போன ஜென்ரேஷனில் கொடுத்த அதே சேம் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி சைஸ் ஸ்லிம் பண்ணால உங்களுக்கு பேட்டரி எதுவும் சேஞ்ச் இல்லாமல் அதே பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம். 25 வாட்ஸ் ஒயர் சார்ஜரும் அண்ட் 25 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்க போது அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பற்றி பார்க்க போனால் 15 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்களா, ஆடியோ சப்போர்ட்லாம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. அண்ட் டியூல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரவுண்டு சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ்லேயே உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லாங் டேர்ம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான அப்டேட். ஸ்டோரேஜை பற்றி பார்க்க போனால் 256 GB ஸ்டோரேஜில் அதுவும் 12 GB ரேமோட உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் வேரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 TB ஸ்டோரேஜோட அது 16 GB ரேமோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமா அதாவது இத்தனை ஜென்ரேஷனாக லான்ச் பண்ண ஃபோல்டுலேயே பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன் தான் சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் போன ஜென்ரேஷனோட இந்த ஃபோன் கொஞ்சம் ரொம்பவே அப்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனை பற்றி நல்லா டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புறேன். அண்ட் இன்னும் அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை.